இன்றைக்கி காலிஃப்ளவர் எக் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் பூ இருக்குல்ல, அது குட்டி குட்டியாக பிரித்து அதில் புழு இல்லாத அளவுக்கு நல்லா செக் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் நாங்கள் சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சு இப்போ நல்லா ஊறவும் வச்சுருக்கோம் அதே சுடு தண்ணியில். இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ஆயில் ஊற்றி வச்சுருந்தோம், அந்த கடாயை எடுத்து வச்சிடறோம். காலிஃப்ளவர் நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்கள்லாம் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா இது மாதிரி முட்டை போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவர் 65 சில பேர் செஞ்சு சாப்பிடுவாங்க, அது ரொம்ப ஆயிலி ஐட்டமாக. ஸோ சில பேர் ஆயிலி ஐட்டம் அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க இது மாதிரி எக் பொரியல்லாம் மேக் பண்ணி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கடுகு போட்டுட்டோம், அது இப்போ பொரிய போகுது. இன்றைக்கி வந்து நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 முட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து செய்யறதுக்கு நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் இப்போது உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட போகிறோம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இதை இப்போ போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே மொத்தமாக பொரியணும், அந்த கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே. ஓகே, எல்லாம் பொரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டுடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் காலிஃப்ளவர் பூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குங்க. நம்ம என்ன ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் அதில் 1-2 குட்டி குட்டி புழு இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் க்ளீனாக செக் பண்ணிக்கணும். ஒரு பூவும் நீங்கள் நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பீங்க இல்லையா, அது அப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த புழு இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இது மாதிரி சுடு தண்ணியில் நம்ம நல்லா வேக விட்டணும். ஒரு 5 minutes வேகவும் விடலாம், இல்லை ஊறவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுட்டு அந்த காலிஃப்ளவர் பூவை போட்டு மஞ்சள் தூளை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலும் ஒன்று தான். சேம் ப்ராசஸிங் தான். இன்னொன்று, நம்ம சுடு தண்ணியை வச்சுட்டு அதை தனியாக இறக்கி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு அந்த காலிஃப்ளவர் பூ போட்டாலும் ஒன்று தான். ரெண்டுமே என்னென்னா ஹீட்டில் நல்லா சுடு தண்ணியில் அந்த காலிஃப்ளவர் பூ வந்து கொஞ்சம் வேகுது, இல்லைன்னா ஊறுது. இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் கலராக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரிங்களா, இந்த ரெசிபி நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கோம் பாருங்கள் குவான்டிட்டி. எதுக்காகனா நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் கூட எக் போட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா, ஸோ இது மாதிரி இவ்வளோ ஆனியன் போட்டால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், அதனால இது எல்லோயிஷாக இருக்குது. மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நாங்கள் மஞ்சளும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். சரிங்களா, உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா வடித்து தனியாக வந்து என்ன பண்ணுங்கள், அந்த காலிஃப்ளவர் பூவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எக் பொரியல் அது உங்களுக்கு யூஸ்வலாகவே செய்ய தெரியும் கரெக்டாக. இது வந்து எப்படின்னா காலிஃப்ளவர் எக் பொரியல், காலிஃப்ளவர் முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இது மாதிரி அடிக்கடிக்கு காலிஃப்ளவர் கிடைக்கும் போதே இது மாதிரி முட்டை போட்டுலாம் செஞ்சு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வதங்கியிருக்கு. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளேஸில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒரு ரெசிபியை நம்ம ரேராக செய்கிறத கூட இருக்கட்டும், 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செய்கிறத கூட இருக்கட்டும், பட் நம்ம ஃப்ரெஷ்ஷான பொருளை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப அழுக்காக இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற பொருளாக நம்ம வாங்கிக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் அந்த ரெசிபிஸும் செஞ்சு காமிக்கிறோம். இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடிகட்டியில் இருக்கு இல்லையா, அந்த வடிகட்டியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துட்டு தண்ணி தனியாக கூட போடுவாங்க. நாம் எல்லாமே ஒன்று தான், வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலும் ஒன்று தான், கையிலேயே நம்ம ஃபில்ட்ரு பண்ணாலும் ஒன்று தான். இப்போ வடிகட்டி இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கையால் தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். கையில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும், வடிகட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். இப்போ கிராமத்துலலாம் இருக்கிறாங்க, வில்லேஜ்லலாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட எல்லா பொருளும் இருக்காது. அதுக்காக நம்ம ரெசிபி செய்யாமல் இருக்க முடியுமா? ஸோ எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் கூட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் அது நல்லது தான். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மஞ்சள் தூள் வந்து ஆன்டிபயோட்டிக்கு, கிருமியெல்லாம் அழிக்கக்கூடிய விஷயம், அதனால் நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லது இல்லையா, அதனால் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ நாங்கள் சேர்த்தது வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள். இப்போ வந்து இது வந்து வெறும் மிளகாய்த்தூள், மிளகாயை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம்ல, ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், அது. இதுக்கு முன்னாடி போட்டது அதில் நாங்கள் தனியாத்தூள்லாம் சேர்த்து நாங்கள் அரைச்சது, எல்லாமே நாங்கள் வீட்டில் அரைச்சது தான். நம்ம வீட்டில் அரைக்கிறது தான் என்றைக்குமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டாச்சு. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லாம் இருந்தால் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போது இந்த காலிஃப்ளவர் இன்னும் நல்லா ஒரு கிரேவியான ஒரு பதத்துக்கு வரணும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க கொஞ்சம் விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம முட்டைலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷு. நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், லஞ்சுக்கெலாம் கட்டிக்கிட்டு போகலாம். இந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும்
இந்த ரெசிபியை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுங்க, எப்படி இருந்துக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இப்போ கூட காலிஃப்ளவர் ஐயா எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி நம்ம முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. பிகாஸ் முட்டை மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் முட்டையை நம்ம ஆட் பண்ணுறது. முட்டை போட்டு செஞ்சு கொடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க மிச்சம் வைக்காமல். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டணும். சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுண்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி கிண்ட போகிறோம். ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டாக ஒரு ரெசிபியாக தயாராகிடும். ஸோ தண்ணி சுண்டுறதுக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த ஃபுல் தண்ணி நல்லா சுண்டிடட்டும். நாங்கள் செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடி பிடிக்கூடாது, ஆனால் தண்ணியெல்லாம் சுண்டிடணும். ஸோ அது மாதிரி டைமில் தான் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கம்மி ரேட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பூ மட்டும் 5 ரூபாய் கிடைக்குது 10 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக அழுக்காக இருக்க கலர் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. நம்ம என்றைக்கு ரொம்ப ரேராக செஞ்சால் கூட பரவாயில்ல, எப்பயோ ஒரு வாட்டி தான் நான் செய்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, அடிக்கடிக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல. பட் என்றைக்குன்னா வருஷத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட சரி, அந்த ஃப்ரெஷ்ஷான பூவில் நீங்கள் 30 ரூபான்னு சொல்லி விற்றா கூட சரி, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படிப்பட்ட பூவில் நீங்கள் இது மாதிரி பொரியல் செஞ்சால் தான் அது குவாலிட்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வருது. இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். இன்னும் கூட இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிட்டோம். நாம் இப்போ முட்டை உடச்சி ஊற்றலாம். பாருங்கள் நல்லா சுண்டி வருது.
கம்ப்ளீட்டாக அதில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றின உடனே நம்ம வந்து முட்டை உடைக்கலாம். இதுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சின்ன வயசுலேருந்தே பசங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும். ஸோ காலிஃப்ளவராக தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இது மாதிரி முட்டை போட்டு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறம் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடும். பாருங்கள், இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சா. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். இதில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஃபுல்லாக நல்லா வற்றணும். கொஞ்சம் கூட அந்த வாட்டரியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம செய்கிற அந்த காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுண்ட விட்டோம். பாருங்கள், ஸோ 2 முட்டை இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணி காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி செய்கிறோம். எப்போவுமே இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்ய கற்றுப்பீங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் நிஜமாகவே சாப்பிடவே மாட்டோம். நாங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டை போட்டு எக்கு ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, காலிஃப்ளவரு எக் பொரியல்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த காலிஃப்ளவரையே விரும்ப ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடிலாம் அந்த காலிஃப்ளவர் ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு ஓடினவங்க தான் நாங்கள்லாம். ஸோ எப்போ இது மாதிரி டேஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்து எங்களுக்கு கொடுத்தாங்களோ நாங்கள் அப்புறமா இதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். காலிஃப்ளவர் எக் பொரியலாக சரி கொடுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுடலாம் அப்படின்ற அளவுக்கு. ஸோ இப்போ வந்து பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக ஃபைனலாக இது மாதிரி தூவி விட்டுக்கலாம். சரிங்களா, மிளகுத்தூளை இப்போ தூவி விட்டாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்லேயே மிளகெல்லாம் போட்டுட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நம்ம கடைகளில் வாங்குறது எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினல் பெப்பர் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் மேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிளகுத்தூள் தானே வேணும், அதுக்கு ஏன் கடையில் போய் வாங்கணும், நம்மளே மிளகு எடுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ அது இது மாதிரி ரெசிபிஸ்லாம் செய்யும் போதே ஃபைனலாக தூவி விட்டுக்கிட்டோன்னா நம்ம செய்கிற ரெசிபி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம எம்மியாக இருக்கும். ஃபைனலாக மறுபடியும் கொத்தமல்லியெல்லாம் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு ஒரு வாட்டி கிளறிக்கலாமா. ஸோ சூப்பரான காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி தயாராகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் பொரியல் ரெசிபி, காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள், பிகாஸ்
எக் பொரியல், காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.